ஹோம்மேட் பன்னீர் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டிலேயே பக்கத்தில் வந்து மாடு வச்சுருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட 1 லிட்டர் பால் வாங்கி அதை வந்து இப்போ காய வச்சுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பால் நல்லா காயணும். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ்க்கு வர வரைக்கும் பாலை காய வைக்கணும். பாலை பன்னீர் ஆக்கிறதுக்கு நான் லெமன் எடுத்து அதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, சீடே இல்லாமல் அந்த சதை பகுதியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீக்கிட்டு நான் ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி இதை வந்து இப்படி வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊற்றும்போது அந்த பால் அந்த பன்னீராக மாறும்போது அதில் இடையில வந்து அந்த கொட்டைகள் வந்து இல்லாமல் இருக்கும் பன்னீர். ஸோ இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, பால் நல்லா பொங்குற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. பால் பொங்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து இதை சிம்ல வச்சு கொதிக்க விட்டுலாம் கொஞ்சம் நேரம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம புளிஞ்சு வச்சிருக்க எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸை ஆட் பண்ணிட்டோம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் பாருங்கள், பார்த்தாலே தெரியும். ஸோ பால் வந்து இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தீங்களா, பன்னீர் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. பாலை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி தனியாக வந்து பன்னீர் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். வந்து பன்னீரை வந்து நம்ம வடிகட்டிட்டு இருக்கோம். நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம இடிக்கல் வந்து வச்சிருப்போம் வீட்டில் எல்லார் வீட்லையும். அதை தூக்கி இது மேலே பிளேஸ் பண்ணிடுங்க. அந்த பால் வந்து கீழே மீதி அதில் இருக்க பால் பிரிஞ்சு வரதை பார்க்கலாம். இந்த மாதிரி இடிக்கலை வந்து மேலே வச்சுங்க. கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பன்னீர் வந்து கிடைக்கும். இதை பீஸாக கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பன்னீரை கியூபாக கட் பண்ணியாச்சு. ஸோ இதான் நம்ம ரெடி பண்ண பன்னீர். பாருங்க, பார்க்க டெக்ஸ்சர் எவ்வளோ நல்லா மிருதுவாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.